السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولُ اللَّهِ. وقال إلى سبحانه وتعالى في القرآن العليم محمد رسول الله. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف المدينة خير لهم. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف من زار قبري وجبت له شفاعتي أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் பிரியத்திற்குரிய குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அற்புதமான அஜ்ஜுடைய காலங்களிலே நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் அஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள்வானாக. அங்குள்ள புனித சின்னங்களான காபா ஷரீஃப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துயில் கொள்ளுகிற மஸ்ஜிதுன் நபவி, முஸ்தலிஃபா, மினா, அரஃபா போன்ற புனிதமான இடங்கள், மீண்டும் மீண்டும் அந்த அற்புதமான பூமிக்கு நாம் பயணம் செல்ல, அல்லாஹ்வை ரசூலை சந்திக்க அல்லாஹ் நமக்கு பாக்கியம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. மதீனா ஷரீஃப், மதீனா பூமி இருக்கிறது, அது ஒரு பரக்கத்தான ரஹ்மத்தான, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னுள் வைத்து கொண்டிருக்கிற அந்த மஸ்ஜிது நபவி ரொம்ப பிரம்மாண்டமானது. மக்காஹ், அரம் ஷரீஃப், பைத்துல்லா, காபத்துல்லா எப்படி முதல் ஆலயமோ சிறப்பிற்குரிய பூமியோ, அமல்கள், கிரியைகள், அஜ்ஜுடைய அனைத்து அமல்களும் செய்யக்கூடிய சிறந்த பூமி மக்காவாக இருக்கிறதோ, அதைவிட சிறந்தது மதீனா பூமி என்பதாக அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், மார்க்க அறிஞர்களிடத்தில் கிதாபுகள் வழியாக மக்கா காபத்துல்லாவை விட, அதற்கு 7 வானங்கள் தாண்டி இருக்கிற அல்லாஹ்வுடைய அருஷை விட, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற துயில் கொள்ளுகிற புனிதமான பூமி சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். எனவே நாம் ஜியாரத் என்கிற பயணங்கள் மூலியமாக, சந்திக்குதல் மூலியமாக காபாவை எப்படி நாம் சந்தித்து அஜ்ஜு செய்கிறோமோ, அங்கே தவாப் செய்கிறோமோ, சஃபா மர்வாக்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுகிறோமோ, அதை முடித்து விட்டு நாம் மதீனா ஷரீஃப்க்கு செல்வது, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பது மிகப்பெரிய அல்லாஹ் நமக்கு கொடுத்த வரம். சந்திக்க வேண்டும் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். ஹதீஸ்ல வருது, அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு காலகட்டம் வரும், மக்கள் எல்லாம் தங்களுடைய சேர்த்து வைத்த சொத்து, பணம், காசுகளை எல்லாம் செலவு செய்து
தன் வாழ்வுக்காக குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த சொத்து பணங்காசுகள் எல்லாம் செலவு செய்து என்னை வந்து சந்திப்பார்கள் என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்போ நம்ம போய் சந்திக்கணும். அவங்க அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற அந்த மதீனா பூமி இருக்கிறது மதீனத்து மண்ணும் பரக்கத் என்பதாக சொன்னாங்க. ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான்னு சொன்னா அந்த மதீனா மண்ணை எடுத்து ஷிஃபாஉலி மர்லீனா துர்பத்துலி அர்லீனா ஷிஃபாஉலி மர்லீனா அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொல்றாங்க மதீனத்து மண்ணும் நோயாளிக்கு ஷிஃபா என்பதாக சொல்லி காண்பித்தாங்க. நுபுவத்திற்கு முன்னால் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருஷம் மக்காவில் இருந்தார்கள். மக்கத்து வாழ்க்கை 10 வருஷம் மதீனத்து வாழ்க்கை என்பதாக நுபுவத்திற்கு பின்னால் 10 வருஷம் மதீனத்து வாழ்க்கை என்பதாக நாம் படிப்போம், தெரிந்து கொள்வோம். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால 10 வருஷம் இல்லை, இப்பயும் இருக்காங்க, இன்றும் இருக்காங்க, கியாமத் நாள் வரையும் இருப்பாங்க, உங்க கூட தான் இருக்காங்க. அல்லாஹ் சொல்றோம் வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை மதீனா ஷரீஃபை மதீனத்து முனவ்வராவை நாம் சென்று அங்கே அமல் செய்வதும் இபாதத் செய்வதும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை சந்திப்பதும் சலாம் சொல்வதும் அல்லாஹ் எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அது அதற்கு ஈடாகாது. காரணம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம் உயிரினும் மேலானவர்கள், நம் உயிரினும் மேலானவர்கள் என்பதா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யார் மதீனாவுக்கு மதீனா முனவ்வராவுக்கு என்னுடைய பள்ளிவாசலில் நான் அடங்கி இருக்கிற அந்த பள்ளியில் யார் என்னை சந்திக்க வருகிறார்களோ என்னுடைய சிபாரிசு உங்களுக்கு கட்டாயமாகிவிட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அந்த நசீபை தருவான். இன்னைக்கு என்னன்னா ஒரு கூட்டம் அஜ்ஜுக்கு மட்டும் சென்று அஜ்ஜுடைய அமல்களை மட்டும் செய்துவிட்டு அப்படியே திரும்பி வந்து விடுகிறார்கள். பாக்கியமற்றவர்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நசீபை தர வேண்டும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு நாமே இல்லை, யோசிக்க கடமைப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை சந்திக்க நீங்க வாங்க, மக்காவுக்கு நீங்க போகிற பொழுது அங்கே நான் அஜ்ஜுடைய கிரியைகள் அஜ்ஜுடைய அமல்களை செய்ய போறேன் என்கிற நீயத்தோடு போக வேண்டும். மதீனாவுக்கு செல்லுகிற நாம், மதீனாவுக்கு போகிற நாம், ஜியாரத் செய்கிற நாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகிறேன் என்று நியத் வைக்க வேண்டும் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே ஒரு 5 வகையான ஜியாரத் இருக்கிறது, சந்திக்குதல். உலகத்திலேயே முதல் தர்கா இது தெரியுமா? அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற மதீனா முனவ்வரா. பொதுவாகவே நம்ம கபர் ஜியாரத்தெல்லாம் செய்யலாம், மார்க்கத்தில் உள்ளது தான். அங்கே செல்வது, சலாம் சொல்வது, யாசீன் ஓதி துவா செய்வது எல்லாம் மார்க்கத்தில் உள்ளது தான், நபி நமக்கு கற்றுக் கொடுத்தது தான். அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் என்னை வந்து சந்தியுங்க, எனக்கு உங்களுடைய ஷஃபாத் நான் தரேன்றாங்க. சொல்றதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ 5 வகையான ஜியாரத் என்பது இருக்கிறது. முதலில் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சமகாலத்துல வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் நாயகத்தோடு இருப்பார்கள், நேரிலே பார்த்திருப்பார்கள், சந்தித்திருப்பார்கள். அது ஒரு ஜியாரத், சந்திக்குதல். இரண்டாவது கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணுவது. அதனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யார் என்னை கனவிலே காண்கிறார்களோ பார்க்கிறார்களோ அவர் என்னை தான் பார்த்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம், யோசித்து பார்க்க கடமைப்பட வேண்டும். மூன்றாவது அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்பாக நாம் எல்லாம் ஹஜ் உம்ராக்கு போய் சந்திக்கிறோமே, இந்த சந்திக்குதல் ஜியாரா என்பது இது ஒரு ஜியாரத், சந்திக்குதல் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். நான்காவது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஹ்ஷர் மைதானத்துல வருவாங்க. மஹ்ஷர் மைதானத்துல நம்மோடு இருப்பார்கள். கபரிலே
ஐந்தாவது, கபரிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ காண்பிக்கப்படும். ஹதீஸ் வருது, புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் இது. இன்னக்கும் துஸ்தனூன அன் குபூரிஹிம் அன்னி, என்னை தொட்டு நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், என் போட்டோ காண்பிக்கப்படும்ன்றான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம நேர்ல சந்திக்கல, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், ஜியாரத்து போய் மதீனால போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லி சந்திக்கலாம். சந்திச்சா ஷஃபாத் வாஜிப்ன்றாங்க. அவர்கள் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லலாம். இதே போல பல சந்திக்குதல் மூலியமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டோ கபரிலே காண்பிக்கப்படுகிற பொழுது ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் பதில் கொடுப்போம். 3 கேள்விகள் தாண்டி 4வது கேள்வி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இருக்கும், பதில் நம்ம சொல்லணும். அப்போ மஹ்ஷர் மைதானத்துல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. அதற்கு பின்னால் ஹவுலுல் கௌசர் என்கிற நீர் தடாகத்தில் இருந்து அங்க நம்ம சந்திப்போம். அங்கிருந்து தண்ணி நமக்கு எடுத்து புகட்டுவாங்க. அதற்கு பின்னால் சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்கிற அந்த பாலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அங்கே அவர்களை சந்திப்போம். இறுதியாக மீசான் தராஸ் என்கிற நன்மை தீமை எடை போடுகிற இடத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அங்கே நாம் சந்திப்போம். நாளை மறுமையில் சந்திப்போம். இப்படி பல வகையான சந்திக்குதல் என்பது இருக்கிறது என்பதை மார்க்க அறிஞர்கள் நம்ம சொல்லி காட்டுவாங்க. இந்த அளவுக்குன்னு சொன்னா சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னாடி அவங்களோட சொந்த ஊருக்கு போயிருவாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல தோன்றி, என்ன பிலால் மறந்துட்டீங்களா, என்ன வஃபாத்துக்கு பின்னாடி என்னோட ஞாபகம் அவங்களுக்கு வரலையா, ஏன் வந்து என்னை சந்திக்கலன்னு கேட்டாங்க. வெகு தூரத்தில் இருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்காகவே பயணம் பட்டு அண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஷரீஃப் வந்து ஜியாரத் செஞ்சாங்க. கிதாபுகள்ல இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மதீனா பூமி என்பது ஒரு புண்ணியமான பூமி. மக்காவிலே 2 ரக்காய் நாம் தொழுதால் 1,00,000 நன்மைகள், மதீனாவிலே நாம் தொழுகிற பொழுது 1000 நன்மைகள் என்பதாக கிதாபுகளே எழுதுறாங்க. காரணம், இங்கே நாம் நியத் வைத்து போவது அமல் ரீதியாக நாம் போகிறோம். மக்காவுக்கு போகிற போது அங்குள்ள எல்லா அமல்களையும் நான் செய்ய போகிறேன் நியத், அல்லாஹ்வுடைய காபா ஷரீஃபை பார்க்கிறேன் நியத், தவாஃப் செய்கிற நியத், தொங்கோட்டம் போடுவது நியத். ஆனால் மதீனாவுக்கு நாம் வருகிற பொழுது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்க வரேன் நியத் வைக்கணும். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எத்தனையோ லட்சங்கள் செலவு செய்கிறோம், எத்தனையோ கோடிகள் செலவு செய்கிறோம், எதையெல்லாம் வாங்குகிறோம், எதற்கும் ஈடாகாது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்குதல் என்பது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் நாயகத்தை சந்திக்க செல்லுகிற பொழுது உங்களுக்காக அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுகிறார்கள். சூரத்துன் நிசா அல்லாஹ் குர்ஆன் ஆயத்துல சொல்றான். போகிற நாமும் நாயகத்திற்காக இஸ்திக்ஃபார் தேடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சந்திக்கிற நமக்காகவும் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடுவார்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து காண்பிக்கிறான். அந்த மதீனா பூமி மக்காவை விட 2 மடங்கு பரக்கத்தை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அவ்வளவு ரஹ்மத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துயில் கொள்கிற அந்த பூமி. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா அவங்க எங்க வஃபாத் ஆனாங்க? மதீனால வஃபாத் ஆனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா எங்க வஃபாத் ஆனாங்க? மதீனால வஃபாத் ஆனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை வாழ்க்கைகளும் மதீனாவை சார்ந்தே இருக்கும். சொல்லி காட்டுகிறார்கள், லௌலா அல் ஹிஜ்ரத்து, ஹிஜ்ரத் மட்டும் இல்லை என்று சொன்னால், இம்ராஉன் இன்னஹு அன்சார், நான் மதீனாவிலே பிறந்திருப்பேன், நான் அன்சாரியாகவே இருந்திருப்பேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவான். அந்த அளவுக்கு அந்த புனிதமான பூமியை நாம் சந்திக்க வேண்டும், ஜியாரத் செய்ய வேண்டும். போகிற பொழுது ஒரு 5-6 விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சதக்காவை செய்துவிட்டு போக வேண்டும். 2வது, அதிகம் ஸலவாத்துகள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஸலவாத்தா இருந்தாலும் சரி, அல்லது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துகளில் சிறப்பு மிக்க ஸலவாத், நாம் தொழுகையிலே ஓதக்கூடிய தரூத் இப்ராஹிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத
அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை அதிகம் ஓதிக்கொண்டே போக வேண்டும், சதக்கா செய்து போக வேண்டும், நாயகத்திற்காக அதிக ஸலவாத்துக்களை ஓதி செல்ல வேண்டும். அங்கு சென்ற பின்னாடி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூல் அல்லாஹ், நபியின் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு இரண்டாம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நாயகமே, உங்களை நேர்ல நான் சந்திச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்யறாங்களோ அவங்க என்ன ஹயாத்துல சந்திச்சதுக்கு சமன்றாங்க. மன் ஜாரனி ஃபில் ஹயாத்தின்றாங்க. நம்ம இப்போ உம்ராக்கு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சோம்னா இது போன்ற விஷயங்கள்லாம் செய்து ஹயாத்துல என்ன பார்த்தா என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்குமோ அது கிடைக்கும்ன்றாங்க. அப்போ சலாத்தும் சலாமும் இரண்டாம் கலிமா அங்க போய் சொல்லணும், யார் ரசூலல்லாஹ் உங்களை சந்திக்க நான் வந்துட்டேன், இப்போ நான் சாட்சி சொல்றேன், நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதா நாம் உறுதி கூறி, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலங்கள்ல கடைசி ஹஜ்ஜில் அவங்க கேட்பாங்களா இல்லையா, அல் பல்லத்த ரிசாலா வ அத்தைத்தல் அமானா வ நஸஅத்தல் உம்மா, இந்த 3 வார்த்தைகளை சொல்லணுன்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்ச இந்த 3 வார்த்தை சஹாபாக்களை பார்த்து கேட்பாங்க, நான் உங்களுக்கு இந்த தீனை எத்தி வச்சுட்டேனா? ஆமா யா ரசூலுல்லாஹ், நீங்க எத்தியும் வச்சுட்டீங்க, அதேபடி செயல்படுத்தி காமிச்சிட்டீங்க. அதே போல அமானத்தை எல்லாம் நிறைவேற்றி விட்டீர்கள், உம்மத்திற்கும் நீங்கள் பயனாக இருந்தீர்கள் என்கிற இந்த வார்த்தையை அங்க சொல்லணும் என்பதாக மார்க்கறிஞர்கள் நம்ம சொல்லித்தராங்க. சலாத்தும் சலாமும் சதக்காவும் அங்க போய் இரண்டாம் கலிமாவும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அங்கே செல்லுகிற பொழுது சுத்தமாக குளித்து விட்டு உயர்ந்த ஆடைகளை போட்டுவிட்டு இருக்கிறதிலே தரமான அத்தர்களை பூசிக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்பதாகவும் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன்னா உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய இடம் அங்கதான் இருக்கு. ஒன்று மக்காவில் உள்ள அஜருல் அஸ்வத் கல்லு, ரெண்டாவது மதீனாவில் உள்ள மாபைனல் பைத்தி வல் மிம்பரி ரவுலத்தன் மின் ரியாலில் ஜன்னா என்பதாக அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிற உலகத்தில் சொர்க்கத்தின் பூமி அது. அந்த இடத்துல இன்னைக்கு தொழுகணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும். முன்னெல்லாம் போகலாம், தொழுகலாம், வரலாம். இன்னைக்கு அந்த இடத்துல தொழுகணும்னா சொர்க்கத்தினுடைய பூமியில நம்ம 2 ரக்காத் தொழுகணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஆப், அதில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த டைம்ல போய் தொழுகணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கூட்டம் வரும். காரணம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனிதமான இடம். அங்க போயிட்டு நம்ம சத்தங்களை உயர்த்தி பேசக்கூடாது. அங்க போயிட்டு நம்முடைய சத்தங்களை உயர்த்தி பேசக்கூடாது. மக்கால நீங்க பாருங்க, அமல்கள், இபாதத்துகள், வணக்கங்கள் எல்லாம் நடக்கும், கொஞ்சம் சலசலப்பாவே இருக்கிற மாதிரி இருக்கும். மதீனால பாருங்க அமைதியா இருக்கும். லா தர்ஃபவு அஸ்வாத்தகும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிக்கு முன்னால் உங்களுடைய வார்த்தைகளை, பேச்சுகளை உயர்த்தி பேச வேண்டாம் இருக்கு. எனவே அந்த இடத்துல அமைதியாக எல்லாம் போவாங்க, ஸலவாத் ஓதுவாங்க, புர்தா ஷரீஃப் ஓதுவாங்க. அங்குள்ள இடங்கள் எல்லாம் சுத்தி புர்தா ஷரீஃப்ல எழுதியிருக்கும் வார்த்தைகளால. அப்ப நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க நம்ம ஆசைப்பட வேண்டும். காபத்துல்லாவை ஹஜ் செய்ய ஆசைப்பட வேண்டும். அதற்கு பின்னால் மதீனா என்கிற உயர்ந்தமான அந்த இடத்தில் பரக்கத்தான பூமியில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்க அந்த மதீனத்து ஷரீஃபில் நாம் காலடி எடுத்து வைக்க வேண்டும், நாயகத்தை சந்திக்க வேண்டும், அவர்களை பிரியப்பட வேண்டும். இன்னைக்கும் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு லட்சங்கள் கோடிகள் கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது. நொடி பொழுதிலும் உம்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எனவே அப்பேற்பட்ட முத்து முஹம்மது ரசூலை நீங்கள் காண வேண்டும் என்கிற ஆர்வமும் இஷ்கும் அவாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் சொல்லி காட்டுகிறோம். வல்ல ரஹ்மான் அப்பேற்பட்ட பாக்கியமான பூமியை, அடையாளம் சின்னங்களை நாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினை தந்து கொண்டே இருப்பானாக. எத்தனையோ செலவுகளுக்கு மத்தியில் இது ஒரு கடமையாக, இபாதத்தாக, நன்மையாக, தக்குவாவாக
காதல் பயணமாக அல்லாஹ்வை ரசூலை சந்திக்கிறேன் என்கிற ஈமானிய விஷயமாக கவனித்து நாம் செல்ல வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை மீண்டும் மீண்டும் தருவானாக. அல்லாஹ் ரஸுகுனா ஹஜ்ஜ பைத்திகல் முகர்ரம் வ ஜியாரத்தன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரத்தன் பாத மர்ரா. யா அல்லாஹ், உன்னுடைய இறை இல்லமாம் காபா ஷரீஃபையும் மதீனத்து மஸ்ஜிதே முனவ்வரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிக் கொள்ளுகிற அந்த மதீனா ஷரீஃபையும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக, மீண்டும் மீண்டும் தந்தருவாயாக என்கிற துவாவோடு நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله